ஹலோ, முத்துப்பாண்டி வீட்ல இருந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க பாரத்? முத்துப்பாண்டி வீட்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நம்ம ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆனப்ப கிடைச்ச நக்சஸ் லெட்டர் அந்த வீட்லயும் கிடைச்சிருக்கு சார். இத பார்த்தா நம்ம ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணவங்க தான் அந்த ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். This is a bad news for me. This is a great news for me. என்ன சொல்றீங்க பாரத்? சார், இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பேட் நியூஸ் சார். கரெக்டா சொன்னீங்க. நம்ம புது ஸ்டேஷனை முத்துப்பாண்டி வீட்டுக்குள்ளேயே செட்டப் பண்ணட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கார் ஷெட்டுங்கிறதுனால பரவாயில்ல. அவர் வீட்டுக்குள்ளனா, ஓ கடவுளே. வேற எங்க செட்டப் பண்ணட்டும் சார்? நீங்களே ஏதாவது ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து டெம்பரரியா ஸ்டேஷன் நடத்துங்க. ஓகே சார். கிளீன் போர்ட். உடம்புல ஒட்டு துணி இல்லாம எந்த இடத்துல என்ன செருப்பால அடிச்சாலோ அந்த இடத்துல அம்மனமா நிறுத்துங்கடா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். வந்தே மாதரம்னு சொல்லுங்க. கிழட்டு பயலுக்கு திமிர பாரு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஜெய்ஹிந்த்னு போராடி இங்கிலீஷ்காரன் அடிபட்டு மிதிபட்டு இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அப்ப காந்தி என்ன சொன்னாரு? என்னைக்கு ஒரு பொண்ணு நடுராத்திரில நிறைய நகையை போட்டுக்கிட்டு தனியா எந்த விதமான பயம் இல்லாம நடந்து போறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச நாளுன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ட பகல்ல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம ஒரு பொண்ணை பகிரங்கமா ஊர்வலமா கூட்டிட்டு வரும்போது அதை பார்த்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்த துணி எடுத்து போத்துன போது என்ன என்ன நடுவீதியில செருப்பால் அடிச்சுட்டாங்க தம்பி, செருப்பால் அடிச்சுட்டாங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த நாட்டுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு தெரியல தம்பி. அந்த காலத்துல நாட்டுக்காக மூர்ச்சு காலால மிதிப்பட்டவன் நான். இன்னைக்கு செருப்பால மிதி வாங்கினவனு நான் தான். அன்னைக்கு வெள்ளக்காரன் மிதிச்சான், இன்னைக்கு நம்ம ஆளு மிதிக்கிறான். நம்ம ஆளு சார். சார், என்ன செருப்பால அடிச்சுட்டாங்கன்னு அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. அதிகாரத்தையும் பவரையும் கையில வச்சிருக்கிற நீங்க அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துங்கன்னு கேட்க வந்திருக்க சார், கேட்க வந்திருக்க. அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. சின்னையா, அந்த எஸ்ஐ அந்த பொண்ணு மேல துணியை போத்தி நம்ம ஆளுங்களை அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாருங்கய்யா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெங்கட்ராமன் தான். அந்த கிழவன் என்ன பண்ணா? முதல்ல அந்த கிழவன் தான் வந்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்த சால்வை போத்துனான். அவனை அடிச்சு விரட்டினதும் அவன் போய் எஸ்ஐயை கூட்டு வந்துட்டான். சின்னையா, சொல்லுங்க சார். ஜாக்கிரதை. ஓகே சார். வணக்கம் தம்பி. எங்கடா அந்த எஸ்ஐ? அவரு உங்களை தேடி போயிருக்காரு, நீங்க என்ன அவரை தேடி வந்து ஏச்ச குறைச்சு அவங்கள வெளியில விடுறா. ஐயோ, நீங்க செஞ்சது கரெக்ட் தான் தாத்தா. ஆனா அவங்க உங்களை ஏதாவது பண்ணிட்டா அதுக்காக மனசாட்சி இல்லாம இருக்க சொல்லியாமா? ஏய்,
ஏண்டா கிழவா, வீதியில நான் யார் துணியை அவுத்தா உனக்கு என்னடா? அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்ன நீ ஒரு பொண்ணை நடுரோட்ல சேலையை வச்சு இழுத்துட்டு வருவே, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சே பார்க்க முடியலல்ல. இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் பேத்தியோட துணிய கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா உருவுறேன். என் பேத்தியை ஒண்ணும் பண்ணிடாத. கேட்கிறேன், வேண்டாம், விட்டுருப்பா. ஒண்ணும் பண்ணாத, விட்டுருப்பா. வேண்டாம்ப்பா. என் பேத்தியை விட்டுடா. என் பேத்தியை ஒண்ணும் பண்ணாத. மரியாதை ஐயோ, இப்படிப்பட்ட கொடுமையை தட்டி கேட்க எந்த கடவுள்? சாவித்திரி, ஐயோ ஐயோ, உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டு. சாவித்திரி, அஜயும் அவங்க ஆளுங்களும் வந்து எங்க எல்லாரையும் கொன்னுடுவோன்னு மிரட்டிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். போலீஸா இருந்துகிட்டு என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்க தலை எழுத்து சார். இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு அதை பார்த்துட்டு தான் இருக்க முடியும், தடுக்க முடியல சார். சார் சார் சார், என்ன? அந்த அஜய் வெங்கட்ராமன் பேத்திய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டா சார். அந்த அவமானம் தாங்க முடியாம வெங்கட்ராமன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு லபோதி போன பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்காரு சார். அதே பிக் மேட்ச், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அவங்க மேல வெங்கட்ராமன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்கிற கோபத்துல இப்படி ஒரு கொடுமையை பண்ணிருக்காங்க. சாவித்திரி, ஐயோ ஐயோ, ஐயோ, பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், என் கண்ணு முன்னாலேயே என் பேத்தியை கொடுமை பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்தது? நேற்றுக்கு ரோட்ல நடந்த அநியாயத்தை பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாவத்துக்கு அந்த பாவி பையன் என் பேத்தியை கற்பழிச்சு கொண்டுட்டான். நீங்க தனியா இருந்தீங்களா? அவங்க இன்ஸ்பெக்டர், என் ரெண்டாவது பேத்தி காலேஜ்ல இருந்து இப்பதான் வந்துச்சு. மோகன், போஸ்ட்மார்ட்டம் ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அவன் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன். எங்க வீட்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாம் வச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்ல கால் வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஏய், இந்த போலீஸ்காரன் கை காலை கட்டி கண்டம் துண்டமா வெட்டி போடுங்கடா. டேய் பரத், சிங்கத்தோட குகைக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம சும்மா இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி எங்க குடும்ப கௌரவத்தை கெடுக்க பாக்குறியடா? எந்த பாவமும் அறியாத அந்த அப்பாவை பொண்ண மானபங்கம் பண்ணி கொலை பண்றது தானா உங்க குடும்பத்தோட கௌரவம்? வாடா.